புரிஞ்சிக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. எல்லா கடவுளுக்குமே ஒரு பின்னாடி ஒரு தெய்வத்து கையில் ஒரு ரகசியம் இருக்கும். சிவபெருமான் கையில் ஐயன் கையில் கேட்கணுன்னா நந்தி பகவான், பெருமாள் கையில் கேட்கணுன்னா கருட பகவான். இந்த மாதிரி பகவானுங்களை வந்து நீங்கள் வணங்கினா மட்டும்தான் அவங்க காட்சியே கொடுப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ஒரு தெய்வத்தை வந்து தொடவே முடியாது. அவங்களோட வாகனத்தை வந்து தொடும்போது மட்டும்தான் அந்த ஒரு செயல்பாடு வந்து ரொம்ப விரைவில் வந்து நிற்கும். ஏன்னா 24 எப்போவுமே வந்து தெய்வத்துக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க, அவங்களுக்கு காவலாக. அவங்கள வணங்கும் போது அந்த கடவுள் அந்த இடத்துக்கு வருவாங்க. உங்கள் வீட்டில் கடையோ வீடோ அந்த இடத்துல வந்து ஆள் கொள்வாங்க. அது வந்து நம்மளுக்கு முறை தெரியணும். அந்த முறை தான் தீட்சைன்றது. தீட்சைனா வழிகாட்டி. தீட்சைனா அவங்க வந்து நம்ம வந்து இப்போ நம்ம சொல்லித்தரோன்னா உங்களுக்கு வழி எப்படி பண்ணால் உங்கள் வீடு செல்வ செழிப்பு கிடைக்கும், உங்கள் வீட்டில் தரித்திரம் விலகிறதுக்கு, இந்த கெட்டது செய்வினை கீவினை நவகிரகத்து தோஷம் எந்த தோஷங்களாக இருந்தாலும் பெருமாள் கையில் அந்த சக்தி இருக்குது. பெருமாள் கையில் யாரும் வரமே கேட்க முடியாது. அந்த வரத்தை கேட்கக்கூடிய ஒரு ரகசியம் யாருன்னு கேட்டிங்கன்னா கருட பகவான் தான். கருட பகவானோட கவச மந்திரம் மகா மித்யுஞ்சய கவச மந்திரம்னு ஒன்று இருக்குது. அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா பிரம்மாவும் அதில் கலந்துருப்பார். அந்த பிரம்மகத்தி தோஷத்தையும் விளக்கும். இதை பாருங்கள், இந்த பிரம்மா மந்திரமும் இது கூட இருக்கும். சரஸ்வதி தாயாரும் இருப்பாங்க, லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும், பெருமாளோட அருளும் கிடைக்கும். ஏன்னா 24 எப்போ பார்த்தாலும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் பெருமாள் கண்ணை வந்து திறப்பாருன்றது ஒரு ஐதீகம். திருப்பதியில் காசை வந்து கொட்டிட்டு தான் போவாங்க அந்த கோயிலில், தவிர பணத்தை வாங்கிக்கின்னு வரமாட்டாங்க. ஏன்னா பெருமாள் பிடுங்குற கடவுள் தான், கொடுக்குற கடவுள் கிடையாது. அவர் கையிலேருந்து வரத்தை பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கருடாவோட கவச மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு லக்ஷ்மி கடாச்சாரம் எல்லா அம்சமும் உங்களுக்கு கிடைக்கும். பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் 2 தான் இந்த பூஜைக்கு. துளசியும் சாமந்தி பூவும். இதை வந்து நீங்கள் பூஜை பண்ணிக்கின்னு 108 வாட்டி உங்கள் வாழ்க்கை மேன்மேலே சீரும் சிறப்பும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் திருப்பதிக்கு போனால் என்ன பலன் கிடைக்குமோ அதோட அபாரமான ஒரு சக்தி கிடைக்கும். பெருமாள் தீட்சை கொடுக்கவே மாட்டார், வரத்தையும் கொடுக்க மாட்டார். ஆனால்